நம்ம இப்படி சொடக்கு போடும் போது இந்த சவுண்ட் எங்க இருந்து கேக்குதுன்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எலும்பு உரசனால வந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு எல்லாருமே நம்மள நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா உங்க எலும்பு உங்களோட போன்ஸ் வந்து உரசனால இந்த சவுண்ட் கேட்கல. இதுதான் உண்மை அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எங்க இருந்து கொடுத்த இந்த சவுண்ட் வந்து கேக்குது, நம்மளோட இந்த ஹேண்ட்ஸ்ல நம்ம இப்படி சொடக்கு போடும் இது எங்க இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கேம்பஸ் ஆகிங்கன்னா மார்க்கெட் வச்சுக்கோங்க, மார்க்கா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மார்க்கெட் பண்ணி பண்ணிக்கோங்க. இந்த சவுண்ட் வந்து எப்படி கேக்குது அப்படின்னு சொடக்கு போற சவுண்ட் வந்து நம்மளோட ஃபிங்கர்ஸ்குள்ள வந்து இங்க எந்த இடத்துல இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குதோ அங்க எல்லாமே வந்து பபிள்ஸ் வந்து உள்ள வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸ் வந்து உள்ள வந்து ஃபார்ம் ஆகும்போது அது சம்டைம்ஸ் எப்படி சொன்னா இப்போ நீங்க சொடக்கு எடுத்துட்டீங்க உங்களுக்கு திருப்பி சவுண்ட் வராது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆகும். இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம இப்படி ஓவர் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த பபிள்ஸ் வந்து உள்ள வந்து பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகும் போது தான் இந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து வெளியே வந்து கேட்குது. அப்புறம் இந்த சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் வந்து தம்ஸ்ல வந்து உரசனால தான் இந்த சவுண்ட் கேட்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து நம்ம மறக்க